அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா பாஸ்தா தாங்க செய்ய போகிறேன். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் இந்த செஞ்சுருக்கேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானலில் தண்ணி ஃபுல்லாக வச்சுருக்கேங்க. ஒரு 3/4 அளவு தண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக இன்றைக்கி செய்ய போகிறேன். அதில் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு ஒட்டாத வரும். பாருங்கள், ஒரு பாக்கெட் பாஸ்தா எடுத்து நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக அதோடு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு நம்ம வேக வச்சு அப்படியே எடுத்துகிட்டு போகிறோங்க. நல்ல அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. காரம்லாம் கம்மியாக போட்டு நீங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் இது இதேமாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே எடுத்து ஃபேன் காற்றுல நான் ஆற வச்சுட்டு போகிறேன். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு இரும்பு வானலில் நான் ஸ்டவ்வில் வச்சு ஒரு 4 ஸ்பூன் இருக்கும் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டாக இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. ஒரு 10 பூண்டு பல் இருக்கும், சின்ன சின்னதாக நறுக்குறது. ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் பொரிய விட்டுடலாம். பாருங்கள், அந்த இஞ்சி பூண்டு நல்லா உங்களுக்கு பொரியணும். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வேணும்னால நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா அந்த பூண்டுலாம் வாசனை வர வரைக்கும் பொரிஞ்சது. ஒரு 5 தக்காளி, பழமான தக்காளியாக எடுத்து நான் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்து அதோடு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் நமக்கு போகணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த எண்ணெய் மேலே லைட்டாக தெளிஞ்சு வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கேப்சிகம், ஒரு 2 கேரட்டு, ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதோடு சேர்த்துலாம் நம்ம ஒரு பாக்கெட் அளவுக்கு இந்த அளவுக்கு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதோடு சேர்த்து இந்த வெஜிடபிள்ஸு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கேங்க. கொஞ்சமாக அந்த வெஜிடபிள்ஸ் தகுந்த மாதிரி நம்ம தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனால் தாங்க நான் போட்டிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட சாஸ் எந்த சாஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே இன்றைக்கி ஆட் பண்ணலை. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை எடுத்து நான் சேர்த்துட்றேங்க. நல்லா அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி நான் ஃபேன் காற்றுல எல்லாத்தையும் ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அது சேர்த்துட்டு சோயா சாஸ் ஒரு 4 ஸ்பூன் இருக்கும். நான் அந்தளவுக்கு சேர்த்துக்கிறேன். நமக்கு தக்காளியில் ஏற்கனவே கொஞ்சம் புளிப்பு சுவை உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம அந்த மசாலா, அந்த வெஜிடபிள்ஸோடு இந்த பாஸ்தாலாம் சேர்ந்து வர மாதிரி கைவிடாத ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும், அடிப்பிடிக்காத. பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மல்லியில் கொஞ்சமாக தூவி விட்டுடுறேன். அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தது கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு சுவை, காரம் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. சான்ஸே எல்லாம் அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு இப்போ சூடாக எடுத்து அப்படியே பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. நம்ம சூடாக எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த கேப்சிகத்தோடு சாப்பிடும்போது சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.